லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சாயா கிரகங்களை பற்றி பண்ணல, ராகு கேதுவை பொறுத்த மட்டும் சொல்லியிருந்தேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுக்கள் அவர்களுடைய அதாவது எந்த லக்னத்துக்கு உண்டானாங்களோ அந்த லக்னத்துக்கு உண்டு அதிபதி அந்த அணிகளோட வீடுகளில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு திசை நடக்குதுங்க, அதே தாங்க. இப்போ கன்னி லக்னங்க, கன்னி லக்னம்னா புதனோட வீட்டில் இருக்கிற கன்னி லக்னம்னா புதன், அந்த புதனுக்கு நட்பான சுக்கிரன் வீட்லயோ சனி வீட்லயோ ராகு இருக்கிறாருங்க, திசை நடத்துறாருங்க. ஆனால் அந்த திசை முழுக்க 18 வருஷமும் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் ராகு கேதுவை பொறுத்த மட்டும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதில் முக்கியமான விஷயம், ராகு திசை ராகு புத்தியில் ஆரம்பித்து ராகு திசையில் செவ்வாய் புத்தி வரைக்கும் மொத்தம் வர்ற 9 புத்தியிலையும் எந்தெந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அவங்க நன்மையில பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பண்ண. ராகுவுக்கு 6-8 கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்து அந்த புத்தி வந்துச்சுன்னா அவங்க அந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்க மாதிரி வருதுங்க. ராகுவுக்கு 6-8. அதுக்கு அடுத்தபடியா இப்போ நான் சொன்னேனே உங்ககிட்ட ஏற்கனவே கன்னி லக்னம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அணி ஆளுங்க யாரா இருக்காங்க, சுக்கிரன் புதன் சனி. இந்த ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை புதன் புத்தி இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இதுக்கே ஆப்போசிட் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த அணியோடது ராகு திசை குரு புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி, ராகு திசை சூரிய புத்தி, ராகு திசை சந்திர புத்திலாம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பகையா வர்றதுனால, இந்த லக்னாதிபதிக்கு பகையா வர்றதுனால. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக எல்லாமே பகையா வந்திருக்கிறதுனால எல்லாமே கெடுதலை பண்ணிடுமா அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்க லக்னத்துக்கு எப்படி நிற்கிறாங்க, சந்திரனுக்கு எப்படி நிற்கிறாங்க, ராகுவுக்கு எப்படி நிற்கிறாங்க, இதை மூணை பொறுத்து அவங்களுடைய தீமைகள் இருக்கும். நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ரொம்ப கெடுதல் இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகளே இருக்கும். யாருக்கிட்ட, சுக்கிரன் டைம் புதன் டைம். இது தாங்க கணக்கு, இப்படி தாங்க பிரிச்சுக்கணும். ராகு திசையை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு புத்தியும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வீடியோலையும் நான் போடுறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த அணிக்கு உண்டானவர்கள் நன்மைகளை செய்வார்கள், எதிரணியாக உள்ளவர்கள் அந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார்கள். இதுதாங்க. அதுவும் ராகு இருக்கிற இடத்தையும் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே நான் வீட்டில் சொல்லியிருந்தேன், அது மாதிரி அதையும் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டோம்னா அந்த ராகு திசை எப்படி வரும் அப்படிங்கிறதையும், இதே தான் கேதுவுக்கும், கேது திசையாக இருந்தாலும் இதே நிலைமை தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டோம்னா அப்போ நம்ம ஓரளவுக்கு கணக்கு பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ்.